12th Accountancy, Unit 1, Accounts from Incomplete Records, page number 36, exercise number 19. Hello guys, இந்த எக்ஸசைஸ்ல அருண் ஒரு ஹார்ட்வேர் பிசினஸ் பண்றாரு. ஆனா அவருடைய அக்கவுண்ட்டை டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல மெயின்டைன் பண்ணல. நமக்கு கொடுத்திருக்க டீடைல்ஸை வச்சு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு கவனமா பார்க்கணும். ஆசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் இருக்கு. அதர் இன்ஃபர்மேஷன்ல எக்ஸ்பென்சஸ் இருக்கு, டோட்டல் சேல்ஸ் இருக்கு. ஆனா பர்ச்சேசஸ் இல்ல, ஸோ நாம அதை கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, அதையும் நாம கால்குலேட் பண்ணணும். புரியுதா? சரி, வாங்க இப்போ 1 by 1 ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஓப்பனிங் கேபிட்டல்ல கால்குலேட் பண்றதுக்கு ஓப்பனிங் டேட்ல இருக்கிற ஆசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை மட்டும் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? அது எப்படின்னு ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் 8 and 9ல பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி நான் சொல்றேன், நீங்க போடுங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு ஃபார்மேட்டை போடுங்க. ஃபர்ஸ்ட் அசெட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000, ஸ்டாக் 1,20,000, டெட்டாஸ் 40,000, கேஷ் அட் பேங்க் 30,000. இப்போ லைபிலிட்டி சைட் போயிடுங்க. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 50,000. இது மட்டும்தான் இருக்கு. போட்டுட்டு டேலி பண்ணிடுங்க. டேலி பண்ணிட்டீங்களா? 3,80,000 பேலன்ஸ் வந்துச்சா? அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். எப்படி ஈஸியா இருக்குல்ல? இதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸையும் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாமா? கிரெடிட் பர்ச்சேஸை கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் ஃபார்மேட்டை போடுங்க. அதுல கிரெடிட் சைடு ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் 50,000 போடுங்க. இப்ப டெபிட் சைடு போய் கேஷ் பே டு கிரெடிட்டர்ஸ் 6 lakhs போடுங்க. அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் 45,000 போடுங்க. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 30,000 போடுங்க. அவ்வளோதான், அக்கௌண்ட்டை டேலி பண்ணிடுங்க. எவ்வளோ பேலன்ஸ் வந்துச்சு? 6,25,000 வந்துச்சா? அதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். இதை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? சரி, வாங்க இப்போ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை போடலாம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு ஃபார்மேட்டை போட்டு வச்சுக்கோங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம எப்போவுமே கிரெடிட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஈஸியாகவும் இருக்கும், தப்பும் வராது. ஓகேவா? ஏன்னா அங்கே சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் இந்த 2 ஐட்டம்ஸ் மட்டும்தான் வரும். இங்கே டோட்டல் சேல்ஸ் 7,70,000 இருக்கு. அதை உள்ள போடுங்க. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் 25,000 லெஸ் பண்ணுங்க. 7,45,000 வருதா? அதை வெளியே போட்டுடுங்க. போட்டிங்களா? அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் 1,70,000 போடுங்க. அவ்வளோதான். இப்போ டெபிட் சைட் போயிடுங்க. ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைட் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸை போடணும். ஓகேவா? இப்போ நான் சொல்ல சொல்ல 1 by 1 போடுறீங்களா? ஓப்பனிங் ஸ்டாக் 1,20,000. நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண கிரெடிட் பர்ச்சேஸ் 6,25,000 இருக்கு இல்லையா? அது கூட பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 30,000 இந்த மாதிரி உள்ள போட்டு லெஸ் பண்ணி வர 5,95,000 வெளியே போடுங்க. என்ன போட்டிங்களா? இப்ப வேஜஸ் 65,000 போடுங்க. அவ்வளவுதான், டேலி பண்ணிடுங்க. 1,35,000 கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இத அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட் போடுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு இன்டைரக்ட் இன்கம்ஸும் டெபிட் சைடு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் வரும் இல்லையா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இன்கம் எதுவுமே இல்ல, கிராஸ் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கு. சரி, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை 1 by 1 போடலாமா? கேரேஜ் அவுட்வர்ட் 7,500, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 28,000 போட்டிங்களா? இன்னும் இருக்கு. நமக்கு கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லயும் இருக்கிற எக்ஸ்பென்சஸையும் போடணும். என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. டிப்ரிசியேஷன் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் 5% போடணும். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல?
க்ளோசிங் பேலன்ஸ்ல தான் அதை கால்குலேட் பண்ணணும். 2,40,000 into 5/100 is equal to 12,000. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 1,500 இருக்கு பாருங்க, அதை போடுங்க. அவ்வளோதான், டேலி பண்ணிடுங்க. நெட் ப்ராஃபிட் 86,000 வருதா? இப்ப நெட் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஃபார்மேட்டை போடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ஹெட்டிங்கை சரியா எழுதுங்க. எல்லா ஸ்டெப்லையும் ஹெட்டிங்ஸ் கரெக்டா இருக்கணும். ஓகேவா? அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம், பேலன்ஸ் ஷீட்டுக்கு க்ளோசிங் பேலன்ஸ்ல இருக்கிற அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை மட்டும்தான் எடுக்கணும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தா அதை மிஸ் பண்ணாம எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்றேன் பாருங்க. எதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்குங்க. அப்பதான் அந்த ஐட்டமை போடும்போது அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணாம எடுக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப அசெட் சைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000. இதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? சோ அதை உள்ள போடுங்க. இப்ப என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. டிப்ரீசியேஷன் 5%. அது எவ்வளவுன்னு நாம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது ஞாபகம் இருக்கா? வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைட் டிப்ரீசியேஷன் 12,000 போட்டிருக்கோம். அதை அப்படியே இங்க போட்டு லெஸ் பண்ணுங்க. 2,28,000 வருதா? அதை வெளியே போடுங்க. நெக்ஸ்ட் அசெட் க்ளோசிங் ஸ்டாக் 1,70,000 இருக்கு பாருங்க. அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இல்ல, சோ அப்படியே போட்டுடுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. சன்ரி டெட்டாஸ் 51,500 இருக்கா? அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு தானே? எஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 1,500 இருக்கு. அதை லெஸ் பண்ணி 50,000 வெளியே போடுங்க. நெக்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் 53,000. அவ்வளோதான், அசெட் சைட் முடிஞ்சிடுச்சு. இப்ப லயபிலிட்டி சைட் போடணும். ஃபர்ஸ்ட் கிரெடிட்டாஸ் 45,000. நெக்ஸ்ட் கேபிட்டல் பிளஸ் நெட் ப்ராஃபிட் லெஸ் டிராயிங்ஸ். இந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும்ல, அதை போடுங்க. கேபிட்டல் 3,80,000 பிளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல கிடைச்ச நெட் ப்ராஃபிட் 86,000 ஆட் பண்ணா 4,66,000 வரும். அதுல இருந்து டிராயிங்ஸ் 10,000 லெஸ் பண்ணுங்க. 4,56,000 வரும். அதை வெளியே போடுங்க. அவ்வளோதான், இப்ப டேலி பண்ணிடுங்க. ரெண்டு சைடும் 5,01,000 வரும். புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.